சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். காலை பொழுதில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம வெள்ளரிக்கை குள்ளையில் தான் என்னென்னா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பாய்ச்சல, நம்ம அன்னைதே மாய்ச்சிறாப்புல. இந்த இருங்க வாய்க்கால் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு விவசாயத்தில் ஒரு பெரிய போதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்க்காலில் தண்ணி இருக்கும்போது அது மேலே நம்ம காலை வச்சு அப்படி நடந்து போகும்போது அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த சத்தத்தை இருங்க நான் உங்களுக்கும் அப்படியே காமிக்கிறேன். யாருங்க சூப்பராக இருக்குங்க. நம்ம அண்ணன் அங்கே தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க போய் பார்ப்போம். ஐரு என்ன தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கியா? இவர் தான் நம்ம அண்ணன், அதான் முழு நேர விவசாயி. சொல்கிறானே என்னத்தை சொல்கிறேன்? ஒரு விவசாயத்தை பற்றி மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறேன்னா என்னடா நான் சொல்கிறேன்? என்ன முடிஞ்ச வரையும் விவசாயம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ விவசாய குடும்பத்தில் உள்ள இளைஞர்களே வந்து வெளியில் வேலை அப்படி இப்படின்ட்டு ஓடிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? விவசாயத்தில் கொஞ்சம் நஷ்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணனா விவசாய இளைஞர்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் வெளியில் போய் சம்பாரித்து கடங்க இதெல்லாம் இல்லாமல் கட்டிட்டு ஒரு நல்ல வீட்டுக்கெல்லாம் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் காசு இருந்தால் அப்புறம் விவசாயம் பண்ணலாம். அதுக்குன்னு கடை வாங்கி விவசாயம் பண்ணணும்ல. முடிஞ்ச வரையும் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் மனசுக்கு பட்ட விவசாயம் பண்ண வேண்டியது. அதெல்லாம் பிடிச்சா அவங்க வேலையை வாங்க வேண்டியது. சூப்பர். இப்போ பெரும்பாலும் விவசாயம்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது, அதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறேன்? அதெல்லாம் வந்து எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, அந்தளவுக்குலாம் அறிவில்லை எனக்கு. நம்மளும் முடிஞ்ச வரையும் விவசாயம் பண்ணுவோம், அவ்வளோதான். நீங்களும் முடிஞ்ச வரையும் விவசாயம் பண்ணுங்க. சரி சரி. சரி, இப்போ இந்த பூடை இங்கே அங்கே வரையும் இருக்கா? அங்கே வரையும். சரி, அப்படியே போகிறேன். இங்கே தும்பைச்செடி, அது சின்ன வயசில் எடுத்தது இனிப்பாக இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்கள். இதில் வந்து தேன் இருக்குங்க அந்த வெள்ளத்தில். இதில் தானே நீ வண்ணத்து பூச்சி வரும். இதில் தான் அதிகமாக வரும். இது பிளர் ஆகுது. இதில் தாங்க எங்கேயோ பார்த்தாலும் வண்ணத்து பூச்சியே தெரியும். இப்போ ஒரு வண்ணத்து பூச்சி கூட பார்க்க முடியல. ஏன்டாண்ணே தெரியல, எல்லாம் வந்து காலநிலை மாற்றம், காலங்கள் மாறி போச்சு.